ஹலோ ஆல், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தம் வச்சுருக்கேன். ஸோ ரெசிபிக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலையை சேர்த்து வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு வெங்காயம் ப்ரௌனாக வரணும். கலர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அந்தளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் மசாலாவுக்கு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, அது கூடவே வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது வந்துட்டு 3/4 கிலோ சிக்கன். ஸோ அது சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்காக, சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணின்னு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து லெமனையும் சேர்த்து ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்து அது கூடவே உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். அவ்வளோதான், தண்ணி வற்றிடுச்சு. இப்போது ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சு அதில் வந்து குக்கரை வச்சு அது மேலே மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு 25 மினிட்ஸ் கழித்து எடுங்க. இல்லை 20 மினிட்ஸ் கூட ஓகே. நான் வந்து 20 மினிட்ஸில் எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். சிக்கன் வந்துட்டு நல்லா வந்துட்டு சிக்கன் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே வந்துட்டு நான் நெய்யும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலாவில் 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அதை வந்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுதான், அதை தவிர வேறு எந்த பிரியாணி மசாலாவும் சேர்க்காதீங்க. இப்போது வந்துட்டு நான் நெய்யும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த சைடு வந்துட்டு அம்மா வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சாங்க. ஸோ அது கூட வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.